என் நாட்டு மக்களை நீங்கள் குறித்து காப்பாற்றி அருள்புரிய வேண்டும் முருகா. எங்கு இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஓடோடி இறக்கும் இந்த முருகனுக்காக, அந்த குமரனுக்காக அனைத்திலும் முருகனை மனதில் எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை தமிழ் கடவுள் தமிழுக்கென்ற தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடு போதில்லை இந்த தேன் வந்து பாங்கிட்டு காதல் என்று சொல்கிறீர்கள். தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமான நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை, செய்ய வேண்டும் சிறப்பான ஒரு காவலை. எப்படி அழைப்பது? அழகான பழனிமலை ஆண்டவனை அழைத்து அழகான பழனிமலை ஆண்டவா உள்ளே அழகினமா பாட வந்தேன் அவளே
குன்றம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சிலே தாழ்கின்ற நம்பிராஜனுக்கும் நங்கை மகனுக்கு வளர்ப்பு மகளாக பிறந்து சீரோட சிறப்பட வாழ்ந்த ஒரு வேலையிலே உலகான அந்த ஆதிபராசக்தியை வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அது நன்மையில இருந்தே முடியும். நினைப்பது எல்லாம் நல்லதாக இருந்தா நடப்பது திரும்பி நன்மையாக நடக்கப்பட அவள் என்று ஒருவனும் அசையாது. எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலை தடுக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலை கொடுக்கவே முடியாது என்று சொல்லுங்க. நாட்டுக்கே தலைவனுடைய வந்து நம்பிராஜன் தலைவனாக இருக்கிற அவரு எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பது அப்படின்னா காவல் என்ற பொறுப்பு. காவல் தலைவி என்ற பட்டம். பட்டம் எதற்கு தலைவி? எதற்கு? காவல்ல பிரயோஜனம். காவல் இருக்குது. நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டுக்கு காவல் ஒரு விதம். இன்னைக்கு அப்பா எங்க போச்சுருக்காரு தெரியுமா? எங்க? நாட்டுக்கு போச்சுனாரா? இல்ல. ஊருக்கு போச்சுனாரா? அது காலையில. வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாரா? அதுவும் வேண்டாம் என்று மறுத்தார். ஆனா இப்ப எதுக்கு போச்சுன்னா காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும். காட்டுக்கு சென்று கருதனை சிந்தனை இரண்டு திரைகளுக்கும் சிறப்பான முறையில் தலைமை பொறுப்பேற்று சிறப்பான ஒரு காவலை செய்து முடிக்கணும். அப்பாவுக்கு நல்ல பேர் எடுக்கணும். தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும். தெய்வத்திற்கு தொண்டு செய்யலாம். ஆனா நல்ல பேர் எடுக்க நாளாகும். கெட்ட பேரு ஒரு நொடி பொழுது. அது உண்மைதான். அப்ப எங்க சென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் நல்ல பேரோட போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் நிறைய இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம் வச்சுக்கலேன். நல்லா கேளுங்க. 7 பேர் நல்லா கேட்கணும். இல்ல நாங்க கொடுக்குற மாதிரி கேட்குங்க. சந்தேகத்தை நல்லா கேளுங்க. நல்ல வேலைக்கு இப்ப நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அது பல அர்த்தங்கள் ஏற்படுற மாதிரி சொல்லிவிடுவேன். அதனால இப்ப என்ன சந்தேகம்னு வச்சுக்கலேன். 7 பேர் ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. உடன்பிறவா சகோதரர் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை ஒரு பெண்ணாகப்பட்ட வளர்ப்பு மகள் என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன் இப்ப ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியாதா? இல்ல காவல் பார்க்க முடியாது? அப்படி எல்லாம் கிடையாது. அப்புறம் ஆண்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பு இருக்காது. ஆமா. பெண்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது கண்ணியமா கட்டுப்பாடோட கோப்போட அச்சகுடம் நாணம் பயிர்ப்பு 4 குணங்கள் உண்டு பெண்களுக்கு. அந்த பெண்ணை போற்றி பாராட்டணும் அப்படின்னா குடும்பத்தை எப்படி சிறப்பா செயல்படுறாங்களோ அதே மாதிரி தலைமை பெறப்பட்டு காட்டுக்கு காவல சிறப்பான முறையில் செய்து முடிவேங்கிற நம்பிக்கை எங்க அப்பாவுக்கு உண்டு. இத மனசுக்குள்ள இப்படிலாம் எண்ணங்கள் நிறைய இருக்கு. இந்த போல தாய் சிறந்த ஒரு கோவிலமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இந்த இடத்துல உலக ஆதிபராசக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி இருவரும் ஒரு உருவமா காட்சி கொடுக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? என்ன கேட்டது பூரா டக்குனு பதில் சொன்னீங்க. இப்ப எனக்கு என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? இல்ல கேட்டதுக்கெல்லாம் படார்னு பதில் சொன்னார்ல. இப்ப இதுக்கும் பதில் நீங்க சொல்லிருக்கணும்ல. சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி. சரி. சிவனும் சக்தியின் பாதி பாதியா சேர்ந்த அர்த்தநாரி. சிவனும் மகாவிஷ்ணு பாதி பாதியா சேர்ந்தா அது சங்கர நாராயணன். இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்க, வெளில வரல. என்னது அப்போ சிவனும் சக்தி பாதி பாதி அங்க இருக்காங்க. மீதம் பாதி எங்க இருக்காங்கன்னு உங்ககிட்ட தான் கேட்டேன். மீதி பாதி சரி, மீதம் பாதி அப்படியே இருக்கும். இப்ப பாதி பாதி எங்க இருக்காங்க? இப்ப நம்ம வந்து பாதி பாதியை வந்து இப்ப நம்ம அது பார்க்க போனா அந்த சிவன் அந்த பார்வதி அது நம்ம தேவையில்லாத நம்மளுக்கு சப்ஜெக்ட். காலையில விடிஞ்சிருமா நீங்க சொல்லி முடிக்க? பாபா வீட்டுக்கு போனா நீயும் தூங்கு நானும் தூங்குன்னு தொங்குற பிரச்சனையில போகும்ல இருக்கு. ஒரு வார்த்தை தானே கேட்டேன். பெரிய புராணங்களை கேட்கலையே, இதிகாசங்களை கேட்கலையே, சாதாரண விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்ல. அப்ப அவங்க என்ன கேட்போமா? அப்படி கேளுங்க. ஏன்னா பெரியவர்கள், ஏன்னா நம்மை விட அறிவாளிகள் சிறந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. கண்டிப்பா. அப்ப நமக்கு எதுக்கு நாம தான் அறிவாளி கூடாது? நம்மளை விட அதிக விஷயம் தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. அப்ப பாதி பாதியா எங்க இருக்காங்க? அது ஊர் என்ன ஊரு? இந்த ஊரு என்ன ஊரு? மாமா கேள்வி ஆனந்த மாமா ஊரு. அப்புறம் என்ன அவங்க இருக்கும்போது இந்த கேள்வியை நாம கேட்கவே கூடாது. அவங்களாம் மலை, நாமெல்லாம் அது சின்ன சின்ன துருப்புகள் மாதிரி. அவங்களோட இந்த போல சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நமக்கு இந்த ஆர்வங்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அவர் வழியில் வந்த நாம சில விஷயங்களை எடுத்து உரைக்கலாம். அவருக்கு தெரியாத விஷயம் இல்ல. அண்ணா இங்க வெளில வருகிறாரா? மாமா இங்கதான் இருப்பாரு. இந்த இடத்துல இப்ப இதை சொல்ல முடியாதுங்கிற முடிவுல நீங்க அண்ணனை எழுத்து விடுறீங்க, அப்படிதானே? இல்ல இல்லங்க, எல்லாருமே கொஞ்சம் தெரியும் அப்படின்ற ஒரு கணிப்புல சொல்றேன். தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? யார கேக்குறீங்க? தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. இப்ப என்ன கேக்குறீங்க? இப்ப யார்கிட்ட கேட்க தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அன்னை டீசெண்டா சொல்லிட்டாரு. சரி, அடுத்து சரிங்க. சிவபாதி சக்தி பாதி எங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. மீதம் பாதியாவது எங்க
எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல சொல்லு போன் ஒண்ணு வருது இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க நொறுக்கி விடுங்க நொறுக்கி உட்காருங்க நல்ல விஷயமா பேசுறீங்க நான் பேசுறேன் நீங்க உட்காரு பாடி போன கொடுங்க பாடி நீங்க போடுங்க ஓ போனா அதனால போன தூக்கிட்டு நீ எங்க போன் வருதுன்னு ஓடுற போன் வந்துச்சு கொஞ்சம் பேசி வரலாம் பிராடு இதெல்லாம் யார்கிட்ட கேக்குறது? வந்திருக்காரா நாராயணா நாராயணன் வந்திருக்காரா? நாராயணன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இங்கே இடத்துக்கு வந்திருக்காரு. கொடுமையே என்னங்க ஏன் வந்திருக்காருல நாராயணன் இப்படிதானே சொன்னாரு? இல்லங்க நாரதர் வந்திருக்காரு அவத்துக்கு யார் வந்திருக்கா? நாரதர் நாரதரா நாராயணனா? அப்புறம் நாராயணன் நீங்க தானே சொன்னீங்க. நாராயணனை வழிபடக்கூடியவர் எங்க ஊருங்க பக்கம் தான் வருங்க நான் போயிட்டு வரேன். எந்த பெட்டி வச்சுக்கணும் நீங்க நாரதர் நீ இல்லைன்னா சரி வராது. சரி ஓகே நீங்க கோபப்படாதீங்க. இதுல சின்ன சின்ன விஷயத்தையும் இப்படி கோபத்துக்கு போனீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் நான் நிப்பேன். இது தெரிஞ்சா நான் நாரதர் கொடுக்க மாட்டேன். ஓஹோ சும்மா கேள்வி நாரதர் வந்திருக்காரு. அவர்கிட்ட விஷயத்தை கேட்கணும். ஒருவேளை அவருக்கு தெரியலன்னு வச்சுங்க என்ன பண்ணுவோம்? உள்ள பெருமணம் இருக்காருல்ல அவருக்கும் தெரியல. அவருக்கு தெரியாம இருக்க கூடாது. ஏன்னா உலகத்தையே சுற்றக்கூடியவர் பண்டார் பரதேசி. என்னங்க அல்ல நல்லா கேளு மாப்ள. அப்படியா சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க பரம் என்றால் என்ன? உலகம். தேசி என்றால் சுத்துபவர். உலகம் சுற்றும் வாலிபன். யாரு யாரு யாரு? அவரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கிடையாதுங்க. உலகம் சுற்றும் வாலிபன் என்றால் முருகப்பெருமான் மட்டுமே. அவருக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த கட்டேரி கோவிந்த அப்படி சொல்லுங்க. அப்புறம் அப்படிதானே சொன்னாரு அவரு நாரத மகரிஷி தான் வந்திருக்காரு. இந்த குடும்பத்தை கெடுக்கிறவரு குச்சி கொளுத்தி. அவருக்கு இப்படி பல பேர் உண்டு. பல பேரா? எந்த குடும்பத்துல கால் எடுத்து வச்சாலும் அந்த குடும்பத்தை அள்ளி வச்சு மூடாம போக மாட்டாரு. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர். நாரதர் யாருக்குமே பேர் வைக்கல தெரியுமா? வைக்க மாட்டாரு. சும்மா இருந்தாலே வந்துட்டு நான் நாரதர்னு சொல்லுவாரு. இதுல இந்த பேரை வேற வச்சு கூப்பிடணும் விளங்கி போயிடும். அந்த ஆள்கிட்ட கேட்க சொல்றீங்க. அந்த அளவுக்கு விவரம் தெரியுமா அவருக்கு? இப்ப நீங்க வந்து வேற யார்கிட்ட கேட்கலாம்னு கேக்குறீங்கல்ல. அடுத்த வருஷம் வண்டி போட போறாங்க. டான்ஸ் கேளுங்க. வள்ளிய போட போறாங்க. இல்ல வள்ளி வேஷம் போட போறாங்க. எனக்கு கத்திரிக்காய்க்கு காலுகை முளைச்ச மாதிரி இருக்கு. என்ன போட போகுது வந்து? அந்த பிள்ளைக்கு தெரியும். என்னது நீங்க சொன்ன புராணங்கள் இதிகாசங்கள். அப்ப வரட்டுமா வெளில? அந்த புள்ள மட்டும் வெளியில வரட்டும். சொல்லலனால இருக்கு அந்த பிள்ளைக்கு. நீ ஏதோ ஒன்னா கேக்குறங்கிறதுக்காண்டி எல்லாரையும் மாட்டி விட்டு எடுத்துடுற. அப்படிதானே? நம்ம தப்பிச்சா சரி. சரி கடந்து போகுது. உங்களுக்காக மாதி பிரசத்தி யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். ஒன்னும் தவறுங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்கிற நாரதர் அறிவாளியாக இருந்தார். அவர்கிட்ட நிறைய சரக்கு இருந்துச்சுன்னா என்ன சரக்கா? என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க? தமிழ் சரக்குப்பா. நீ பேக்கலாம் லேட்டியோ? தமிழ் சரக்கு அவர்கிட்ட இருந்ததுன்னா இதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து வெளில சொல்லட்டும். தெரியலன்னா அப்புறம் நானே சொல்லிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை. என்ன கேட்டேன்? சிவன் பாதி சக்தி பாதி எங்கே இருக்கிறார்கள்? அது ஒரு ஊரு. அது சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். நீலம் பாதி எங்கே இருக்கு? அவ்வளவுதான். ரெண்டு கேள்வி தான். ஆமா ரெண்டு கேள்வி. கேள்வின்னு அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ஆனா பெரியவெல்லாம் அமர்ந்திருக்கீங்க. அவர்கிட்ட நான் கேட்கல. நான் சாதாரணமா கேட்டேன். அவர் வந்து சொல்லுவாருன்னு இவர் சொல்லியிருக்காரு. சரி அவர் வந்து சொல்லட்டும். முடிஞ்சா சொல்லட்டும். இல்லை நாமளே சொல்லிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த இடத்துல ஆதிபராசக்தி அபிராமி வள்ளியை அழைக்கலாமா? செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எல்லாத்தா
கேட்டீங்கன்னா எங்களுக்கு பயந்துல வருது. நடிகர் முகம் காட்டும் கண்ணாடி ரசிகர்கள். இப்படி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பாட்டை ரசிக்கிறீங்களா, பேச்சை ரசிக்கிறீங்களா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து 100 நாள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சிரமமான வேலை. வர போக அப்படித்தானே. அப்ப ஏதாவது கொஞ்சம் ஆர்வப்படுத்துறோமா இல்லையா? நீங்க படிக்க எனக்கு என்ன உட்காந்தீங்க என்ன அர்த்தம்? சின்ன கவுண்டரா? சரி போடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. விடிய வரைக்கும் ஒண்ணு எல்லாம் நல்லதுக்கு. காரணம் என்ன? சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்த, மற்றவரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. நான் காத்து கொண்டிருந்தால் இடையில பேசுறோம்னா நம்ம என்ன பேசுறோம் தெரியும். அதனால வருவார் அவர். யாருக்காக? இந்த உடம்பு, அழகு, உயிர் எல்லாமே யாருக்காக தெரியுமா? யாருக்காக? 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 நீ யாருக்காகன்னு மல்லாந்து விழுந்துறாது. இப்ப நான் நிக்கிற நேரத்துல ஒண்ணு தூக்க முடியாது. என்னப்பா அதுல வள்ளியம்மா மனசுல கமலஹாசன் நினைப்பு. கமலஹாசனா? ஏன் அவரை பார்த்தா கமலஹாசன் மாதிரி தெரியலையா? ஐயோ அதுக்கு இருக்குல்ல. ஏன் அப்படி நல்லா இருக்கிற பிள்ளைய கெடுத்து விடாது. என்ன பேரும் ஏன்னா மணிகண்டன் அவர்களே அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் மேல தக்கார் வீட்டுல இருக்காரு. காட்டுக்கு ஒத்தையில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்குமா? கண்டிப்பா. ஐயோ ஆமா மிருகங்க. நம்ம பெரிய மிருகங்க இந்த வந்துருக்குல்ல. அப்புறம் இதை விட பெரிய மிருகங்க வேணுமா? 20ல போடாம 100ல போயிட்டு இருக்கேன். நம்ம பின்னாடி 108 வராம நம்ம தான் பாத்துக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமா நாடகம் முடிஞ்சிருச்சா? அது என்ன பள்ளி வரும்போது மட்டும் இடைவேளை விட்ட மாதிரி எல்லாரும் எந்திரிக்கிறீங்களா? ஏன் அதே முன்னாடியே போக வேண்டியதுனே. எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இந்த படம் பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், அங்க இடைவேளைன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அப்பதான் டீ வாங்க, பிஸ்கட் வாங்க, சாப்பிட்ற பொருளாம் வாங்க, பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு போவாது. இப்ப இந்த இடத்துல இடைவேளைன்னு தனியா நம்ம விட போறது இல்லை. வள்ளி வரும்போது ஒரு இடைவேளை, பாதி கூட்டம் எந்திரிச்சு போயிடும். நாரதர் வரும்போது ஒரு இடைவேளை, மீதி கூட எந்திரிச்சு போயிடும். ராஜபட்டு சம்போன்னு கையில வேலை பிடிச்சு வர்றாரு, அம்போன்னு அவர் மட்டும்தான் நிற்பாரு. யாருமே இருக்க மாட்டேங்குது. ஏன் இந்த குழந்தை? சரி கடந்த போது என்ன பாரு, இந்த இடத்துல அண்ணனும் தோழிக வருவதற்கு முன்னாடி சற்று நேரம் முருகனை காதலிக்கலாமா? நான் உங்களை நம்ப மாட்டேன்ப்பா. இந்த மாதிரி உசி பத்தி நாளைக்கு நானும் அங்கேயும் சண்டை போட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னு போயிடுவாரு. தேவையாது. என்னங்க என்ன பண்ணுவோம்? காதலிக்கலாமா வேணாமா? நல்லா பண்ணுங்க. உங்க முருகன் நீங்க விரும்ப போறீங்க. உங்க முருகன் எல்லாருக்கும் சொந்தம். இருவனாக படுற அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தம். அத்தனை ஜீவராசியும் படைக்கக்கூடியவர் அவர். நான் காதலிக்கிறேன், அவரை விரும்புறேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு மட்டும் சொந்தம், நான் சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? உலகத்திற்கே சொந்த தமிழ் கடவுள். எத்தனையோ மொழிகள் இருக்கு, எத்தனையோ நாடுகள் இருக்கு. அத்தனை மொழிகளுக்கும் கடவுள் இருக்காரா? தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கடவுள். யாரு? முருகன். அழகன் கோமணத்தை தாண்டி கோமணத்தோடு அமர்ந்திருக்கு முருக பெருமானை. திருமணம் முடிக்கணும்னா கோமணத்தை அவிழ்க்க வேண்டும். நீ என்னப்பா ஊருக்குள்ள காட்டி காட்டி கொடுக்குற? அது இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஏன்னா உலகத்திலே பெரிய குடும்பம் சிவனுடைய குடும்பம். அவர் வந்து கோமணத்துல வந்து தாலி கட்டினா பாக்குற நீங்க என்ன சொல்லுவாங்க? என்னங்க அது? நம்ம ஊர்ல சாதாரணப்பட்டவங்க கூட பட்டு வெட்டி பட்டுச்சடை எடுத்து கொடுத்து நம்ம தாலி கட்ட வைக்கிறோம். அப்ப அப்படிங்கும்போது உலகத்திலே பெரிய குடும்பம் சிவனுடைய குடும்பம். அவர் பிள்ளை கோமணத்துல தாலி கட்ட முடியுமா? கோமணத்தை அவிழ்த்து பட்டாடை உடுத்தி மயில் மேல ஏறி வர போகிறார் முருகப்பெருமான். அவர் அங்கேருந்து வந்ததும் நானும் அந்த மயிலில் ஏற வேண்டும். அதோட நம்ம கொட்டாம்பட்டி முனியாண்டி விலாசம் பத்தியா அந்த மயில் அங்க போறது கொல்ல போற பாருங்க. ஏங்க கொலை எறியுது, நீங்களும் ஏறி உட்கார்ந்தா அந்த மயில் தாங்குமா? முதல்ல இன்னைக்குதான் அது வாய்ப்பு. இன்னைக்கு அவரை தாங்குற மயில் அவரே ஒரு 250 கிலோ இருப்பாரு இருக்கு. அவரையே தாங்குற மயில் என்ன தாங்காதா? இன்னைக்குதான் அந்த மயில் என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. அந்த மயில் கொஞ்சம் நசுங்கி நாரா போகல. என்னுடைய காதல் இப்படிப்பட்ட காதல் முருக பெருமான் மீது என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்றார். சின்ன கவுண்டர அதான் அப்புறம் பாடினாரு. அப்புறம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆளா பாடுவாங்க, அதேவா பாடுவாங்க, வேற பாட்டு பாடுவோம். முத்தமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போறாரு
நீதானே உத்தமரும் பேர்தானே ஒரு நந்தவனே இருக்கும்போது யாருடைய அருமையே தெரியாது. இல்லாத பார்த்தா அவர்களுடைய அருமை நமக்கு தெரியுமா? ஏன் நாடு கூட சோழ நாடு மயிலாடுதுறை சுத்தி பார்த்தோம்னா நவகிரகங்கள் நிறைந்த கோவில் எல்லாமே அங்கத்தான் இருக்கு. இங்க இருந்து உள்ளவங்க பூரா எல்லாருமே அங்க வருவாங்க. ஆனா நாங்க மட்டும் போக மாட்டோம். ஏன்னா பக்கத்திலே இருக்குல்ல, அது அருமை நமக்கு தெரியாது இல்ல. அதனாலதான் அவர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு தெரியல. இப்ப அவருடைய அருமை என்னன்னு தெரியும் பொழுது அவர் இல்ல, எங்க இருந்தால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற அந்த தெய்வத்தில் ஒப்படைத்து முத்தமணி மாலை ரொம்ப சந்தோஷம். என்ன போலும் மனசுல எப்படிலாம் ஆசைகள் கனவுகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்சம் வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? எந்த பாதை? அந்த பாதை அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் பிரதியான சம்பந்தர்கள் செல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதர்களும் இருந்தா வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை எந்த கையை எழுத்தார் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் மனிதருக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இந்த இடத்துல என்ன பையன் சொல்ல வரேன்னா, மாதா என்பது யாருக்கு? மாதாங்கிறது அம்மா, பிதா என்பது அப்பா, குரு என்பது ஆசிரியர், தெய்வம் என்பது
சாமி கடவுள். அப்ப மாதா என்ற தாய் முன்னாடி வச்சு தெய்வத்தை கொண்டு வந்து கடைசியில வச்சிருக்காங்க. அப்ப தாய் பெருசா தெய்வம் பெருசா? தாய் தான் என்றைக்கும் பெருசு. 1000 கோயில்களுக்கு போய் அபிஷேகம் செய்தாலும் கிடைக்காத ஒரு புண்ணியம் எதிர தெரியுமா? வயசான காலத்துல பெத்தவங்களை அமர வைத்து அவங்களுக்கு பணிவிட செய்யறதுல தான் இருக்கு. கோவில் கருவறையில் உள்ள தெய்வம் தான். தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுப்பவளும் தெய்வம் தான். கோவில் கருவறையில் உள்ள தெய்வத்தை விட தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுத்த தெய்வமே பெரிய தெய்வம். சந்தோஷம், நன்றி. ஏன் சொல்ல வரேன்னா, எந்த குழந்தைக்கு நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கீங்க. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் எந்த தாயாகப்பட்டவளாவது தமிழை கெட்டு போகணும்னு நினைப்பாளா? அவன் திருடனா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, பொறுக்கியா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு வசதி அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயத்த சொல்லணும்னா விடிய விடிய நானே 2 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? இல்லங்க, நல்லா பாடுவாப்ல. அப்ப நாங்கெல்லாம் பாடுறது சரியில்லை. நீங்க சூப்பரா பாடுறீங்க. காரணம் என்ன? தாய் எப்பொழுது அப்படிதான் குழந்தை. எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கலை, அன்னை வளர்ப்பில்லை. ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஒரு தாயாகப்பட்டவ கருவுற்று இருக்கும் பொழுது, பிறந்து வளர்ந்து ஆளாகும் பொழுது அவங்க கிட்ட நான் வர்றது வேற விஷயம். ஆனா ஒரு தாய் கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நல்ல ஆன்மீக நூல்களை படிக்கிறோம். ஒரு தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படி தாய் உண்ணுகிற உணவை தொப்புள் கொடி வழியாக உள்ளே செல்கிறதோ, அதே போல ஒரு தாயாகப்பட்டவர் எண்ணுகிற எண்ணங்களும் அந்த குழந்தையை சார்மா. அந்த தாயாகப்பட்டவர் நல்ல ஆன்மீக நூல்களை படித்து மாமனாருக்கு எப்படி சிறப்பு செய்யணும், மாமியாரை எப்படி நம்ம பாதுகாப்புல வச்சுக்கணும், நாத்தனாருக்கு எப்படி சிறப்பு செய்யணும், எல்லாருக்கும் எப்படி நல்லது செய்யணும்னு நினைச்சானா அந்த பிள்ளை அதே மாதிரி நல்ல பிள்ளையாவே வளரணும். தாய் எண்ணுகிற எண்ணங்கள் அந்த பிள்ளைய போய் சேரும். அதே மாதிரி மருமக மாமனாருக்கு எப்படி சோத்துல விஷம் வைப்போம், மாமியாவை எந்த தெருவில் கொண்டு போய் விடுவோம், நாத்தனாருக்கு எதை மறைச்சு வச்சு நம்ம மட்டும் சாப்பிடுவோம், அப்படின்னு ஒரு தாய் நினைச்சானா அதே எண்ணங்கள் அந்த பிள்ளையை போய் சேரும். அப்ப என்ன ஆகும்? அவன் திருட்டு பையனா தான் பிறப்பான். என்னங்க உங்களை நான் சொல்லல, உங்கள்ட்ட தானே சொல்ல முடியும், மற்றவர்கிட்ட சொல்ல முடியாது. எப்படியா மறைச்சு சொல்ல முடியும்? ஐயே, நான் என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படின்னு சொன்னா, சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடுபோது மலர்ந்த நெஞ்சுக்குள்ளி குளிர் வீகம் கண்டுக்குள்ளி சிந்துதி கீதம் சொல்லுக்குள்ளி எந்த மனதினை சுகராகம் உனக்கான தினப்போது
நன்றி நன்றி. என்ன போல சிறப்பான இடத்துல சிறப்பான மக்களுக்கு மத்தியிலே இந்த இடத்துல எந்த வயதுல யாருக்கு வேணாலும் காரணம் மணிவண்ணர்களே சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. நல்ல சந்தேகத்தை கேட்டலாமா? இப்ப ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தெய்வம் சொல்லக்கூடிய அழகான மனைவி இருக்காங்க. ஆமா. இப்ப ரெண்டாவது தரமா நான் போறேன்னா குடும்பத்துல நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்பி அடிக்கிற மாதிரி ஆகி போகும். ஏன் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்க? இல்ல என்னங்க? இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க கேக்குறீங்க. ஆமா தெரிஞ்சுதான் கேக்குறேன். ஏற்கனவே தெய்வம் இருக்காங்க. ஆமா. இப்ப மீண்டும் நம்ம போனா அந்த குடும்பத்துக்குள்ள போனா சண்டை வரும். ஆமா ஆமா. என் தக்காளத்தை சண்டை தான் வரும் முதல்ல. ஆமா. ஏற்கனவே நான் திருமணம் பண்ணிட்டேனே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆமா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்ப சண்டை தான் வரும். சண்டை வரும். சக்கரை சண்டை நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்போம். ஏற்கனவே எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒத்த பழத்துக்கு ஆசைப்பட்டு பழனி மலையில் போயிருக்காரு. இதுல நாங்க 2 பேரும் இங்க சக்கரை சண்டை கூட இருக்கிற கோமணமும் பறி போயிடும். என்னன்னு தெரியல. சரி அது கிடந்துட்டு போகுது. உங்களுக்கு யோசனை என்னங்க? ஏதாவது மாற்று கருத்து சண்டை வராத அளவுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? சண்டை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல ஒரு யோசனை சொல்றேன். சொல்லுங்க. என்ன இவ்வளவு பெரிய ஆள் நீங்க? நல்ல மணிகண்டன் அருமையான பெயர் வச்சிருக்கீங்க. நல்ல யோசனை சொல்லுங்க. இந்த திருமணமாகாத சாமி நிறைய சாமி இருக்காங்க. ஆமா. சரி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க. மணிகண்ட பிரபு இருக்காருல்ல, மணிகண்ட பிரபு ஐயப்பன். மணிகண்ட பிரபு உங்க பேர் என்னப்பா? என் பேரு மணிகண்ட பிரபு தான். அதுக்காக உன்னை காதலிக்க சொல்றியா நீ? அவரெல்லாம் கல்யாணம் உங்களை காதலிக்கிறது அங்கே இருந்து மயிலாடுதுறையில நீங்க வந்திருக்காங்க. நான் பேக்க தூக்கிட்டு அதை சொல்லல. திருமணம் ஆகாம இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து உங்களை காதலிக்கணும். அங்க இருந்து இங்க வர வேண்டியதில்லை. அங்க இருந்து சொன்னோம்னா நேரா நீங்க அங்க வந்துருவீங்க. சரி ஒன்னும் தேவையில்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம். ஏன் கல்யாணம் வந்து குழப்பத்தை வந்து பண்றதுக்கா? அது கிடையாது. அப்புறம் கொழுந்தனார் இல்லாம அங்க கல்யாணம் நடக்காது. யாரு குழந்தை? நான் தான் குழந்தை. மணிகண்ட பிரபு. ஆமா. எங்க அண்ணன் யாரு? முருகன். அது கண்ட சொன்னேன். ஓ அதனால அண்ணனை விட்டுட்டு உங்களை சரி பண்ண சொல்றீங்க. அது உங்க விருப்பப்பட்டா நீங்க பண்ணலாம். நீங்க என்ன குடும்பத்தை கதையை மாத்திக்குவாரு. ஏற்கனவே ஐயப்பன் பொம்பளை பிள்ளையே வேண்டாம் எனக்கு தேவையே இல்லைன்னு அவர் பாட்டுக்கு போய் மலையில ஏறி உட்காந்துருக்காரு. அங்க இருந்து அந்த ஆளை ஓட சொல்றியா நீ? ஏன்னா எந்த இடையூறும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் தெரியுமா? குடும்பம். அது முருகனுடைய குடும்பமான கேக்குறேன். ஏன் அதனாலதான் ஆசைப்படுறேன். அது குடும்பமே இல்லை. அதனாலதான் ஆசைப்படுறேன். சிறப்பு வாய்ந்த குடும்பம் சொல்ல முடியுமா? தெய்வாம்சம் வாய்ந்தவர். ஏன்னா சண்டை வரணும்னா ஒருவனுக்கு ஒருத்தியா இருந்தா சண்டை வரும். அந்த குடும்பத்துல கணக்கு எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? இப்ப நான் சொல்றேன். முருகனுடைய அப்பா யாருப்பா? சிவபெருமான். சிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அவருக்கு 2. சரி. உடம்பில் பாதிய கொடுத்தார் சக்திக்கு. தலையில சமந்து இருக்காரு கங்கை. மதுரைக்கு போனாரு. சொக்கநாரகம் வந்தாரு. மீனாட்சியை திருமணம் முடிச்சாரு. சிவனுக்கு 3 பொண்டாட்டி. 3 பொண்டாட்டி இருக்கிற இடத்துல சண்டை வரல. ரெண்டாவது நான் போனா என்ன சண்டை வருமா? வராது இல்ல. சரி. முருகனுடைய அண்ணன் யாரு? அவருக்கு எத்தனை மனைவி? 16 மனைவிகள் உண்டு. அதுல பட்டத்துல அநேக 3 பேர் சித்தி புத்தி வல்லமை என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகள். 16 பொண்டாட்டி இருக்கிற இடத்துல சண்டை வரலையா? ரெண்டாவது நான் போனா என்ன சண்டை வரும்? சரி அதே விடு. இன்னொன்னு முருகனுடைய மாமா யார் தெரியுமா? கண்ணன். கருமணிர கண்ணன். கோகுலத்து வாசன். திருமால் பெருமாள். இதைய தவிர கொடுத்தாங்க மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு ஒரு பொண்டாட்டி மகாலட்சுமி. அது போல புலவத்தை பிறந்து தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்து திருமாலுக்கிட்டு திருமாலே பெருமாளை நீங்க தான் வேண்டும் என்று அழைத்தார். ஓடோடி வந்தார். எங்க வந்தாரு? ஆண்டாள கரம் பிடிக்க எங்கடா வந்தாரு? பாரு பழமுதிர் சொல்லிக்க. பெருமாள் எதுக்கு பழமுதிர் சொல்லிக்க வராரு? முருகனை சொல்லு. நான் முருகனை கேட்கவில்லை. பெருமாளாகப்பட்டவர் வந்தார் பூலோகத்திற்கு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு சிறப்பு சேர்க்கப்பட்டது. யாரால? பெருமாளால. அப்ப பெருமாளுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இருக்கும்போது முருகன் 2வது கல்யாணம் என்ன பிரச்சனை வரும்? வராதுல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன்னா என்னது? உங்க குடும்பம், உங்க மாமனார், உங்க மாமியார். என்னங்க இப்பதான் சொன்னீங்க சண்டை வரும்னு. அப்புறம் உடனே இப்படி பிரட்டி பேசுங்க. என்ன அர்த்தம்? இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்களோ 2 கல்யாணம் பண்ணுவீங்களோ எத்தனை கல்யாணம் பண்ணிக்கீங்க? அது எங்க சமத்து. ஆமா மோடே சமத்து வர வர நவுத்து இந்த மாதிரி நாங்க சமாளிச்சுக்கிறோம். உங்க வேலை ஏதோ அதை மட்டும் நீங்க பாருங்க. புரியுதுங்களா?
சரி, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு? அங்க ஆண்டாள் பிறந்ததால ஒரு சிறப்பு. வேற என்ன சிறப்பு இருக்கு? அங்க பால்கோவா சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும், நெய் பட்டு அப்படியே சாப்பிடுறதுல உடனே சொல்லிடுவேன். தலையில வச்சுக்க, கரைஞ்சி ஊத்துதான பாப்போம். அட ஏன் பால்கோவா நம்ம ஊர்ல இல்லையா? நம்ம ஊர்ல இல்ல பால்கோவா இருக்குன்னால ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லி சொல்றீங்க. ஊர் பேர் சொன்னா அப்படியே பால்கோவா. இப்ப திருநெல்வேலினா திருப்பாச்சி, அருவா, காங்கேயம், காளை, பத்தமடை, ராஜபாளையம், ராஜபாளையம், நாய், மணப்பாறை, முறுக்கு, திண்டுக்கல், போட்டு, ஆறாங்கல்லு, வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய், மாயவரம். மாயவரத்துல நீங்க தான் ஸ்பெஷல். அந்த மயிலாடுதுறை நீ சமாளிக்கிற நல்லா. ஏன்னா மாயவரம் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு குட்டி, ஏருக்கு சிறப்பு மாயவரம் அப்படிங்கிற சிறப்பு. நம்ம பிறந்த ஊரு மாயவரம், ஏருக்கு சிறப்பு அப்படிங்கிற சிறப்பு. ஊர் பேர சொல்லி ஞாபகம் வருது இல்ல? அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா. அதை நான் கேட்க வரல. வேற என்ன சிறப்பு? சபாஸ் சரியா? கை தட்டலாம். எனக்கு தட்டுறீங்களா இல்லையா? அந்த அண்ணனுக்கு தட்டலாம். நீங்க தமிழ்நாடு அரசு முத்துரை சின்னம் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஏன் சிற்பங்கள் இல்லாத கோபுரம்? எம்மதமும் சம்மதம். இந்த கோயில் எனக்கு சொந்தம். இந்த ஏன்னா இப்ப நம்ம இனத்தவர்கள் நிறைய பேர் இருக்கும். எத்தனை எல்லாமே மனுஷங்க தான். மனிதனா பார்த்து எல்லாரையும் மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இஸ்லாமியருக்குன்னு ஒரு நூல் இருக்கு, கிறிஸ்தவருக்குன்னு ஒரு நூல் இருக்கு, நம்ம இந்துக்குன்னு ஒரு நூல் இருக்கு. இப்ப இஸ்லாமியருக்கு என்ன நூல்? குர்ஆன். அதாவது கிறிஸ்தவருக்கு பைபிள், நமக்கு இந்துக்கு கீதை, பகவத்கீதை. அப்ப எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரே ஒரு நூல். உலக பொதுமுறை நூல் திருக்குறள். அது போலதான் நான் சொன்னல என்னது, இது எங்க மாமா ஊருன்னு. மாமா ஊரு அது போலதான். ஆனா அவளோட சேர்ந்து நான் தான் வந்தேன்னு சொல்றேன். நம்மை விட எதுக்கு உட்கார்ந்துருக்கோம் அறிவாளி. நாம மட்டும் அறிவாளி எப்போதுமே நினைக்க கூடாது, புரியுதுங்களா? நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. அதனால அப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷம். இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கல. அப்போ எல்லா சிறப்புகளும் சேர்ந்து வரணும். என்ன பண்ணும்? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தனிப்பட்ட சிறப்பு. சரி, இவ்வளவு விவரம் பேசுறீங்களா, சொல்றீங்கல்ல, கேட்டது ஜக்குன்னு சொல்றீங்க. இப்ப சிற்பங்கள் இல்லாத கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சிற்பங்கள் இல்லாத ஒரு கோபுரம் இருக்கும். அது எங்க? எங்க? இத வந்து நீங்க வந்து நான் சொல்வது என்னவென்றால் ஈபிகோ 392 செக்ஷன் படி ஒன்னதான் பிடிச்சு உள்ள வைக்கணும். நீங்கள் வந்து வந்திருக்கும் நாரதரிடம் கேட்டுக்கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எதையா அப்படி சிரிச்சுட்டு கிடக்குறாங்க கையை தட்டி? என்னையா அதுக்கு என்னமோ உள்ள தள்ளுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த தண்டனை வந்து அவருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுதான் ஈபிகோ 300 ஒண்ணு இல்லையா நீ? சரி, கடந்து போகுது. அதனால இதுக்கு மேல அவன் வந்து சொல்லணும், சரிங்களா? சரி, இப்ப முருகனுக்காக பிறந்து முருகனுக்காக வளர்ந்து அனுதினமும் முருகன் மனசுல நினைச்சுக்கிட்டு 5 வயதிலே வந்த காதல் இப்ப வரைக்கும் அழியாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. முருகப்பெருமான் எதுக்காக புலகத்தில் பிறந்தார்? சில விஷயங்கள் சும்மா ஒன்னொன்னு அதோட சொல்லிட்டு ஒரே பாட்டை உள்ள போயிருந்தா மற்றவங்களை அனுப்பிவிடும். முருகப்பெருமான் என்ன கதையின் சாராம்சம். எதுக்காக நான் வந்திருக்கேன்? யாரு நான் என்ன சென்னை நாடகத்துக்கு போனப்ப நீ யாருன்னு கேட்டாரு. ஆமா, போடி நாயக்கனூர் போன வாரம் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு கேட்டாரு. நீங்க எதுக்கு வந்தீங்க? அங்கெல்லாம் நாடகம் என்னன்னு தெரியல. நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு? முருகனா யாரு? போய்கிட்டு வள்ளி திருமணம் நாடகம்னு சொன்னே மாப்பிள்ளைய கூட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. சீர்வரிசை எல்லாம் வேன்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப அது எந்த மாதிரி இருக்கும்? 1 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சுட்டு அனுப்பி விட்டாரு. நீங்க பேசுறது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல, ஏன்னா இந்த கதையை எங்களுக்கு என்னன்னு தெரியல, நீங்க நல்ல மாதிரி போயிட்டு வாங்கன்னு 1 மணிக்கெல்லாம் அனுப்பி விட்டாரு. அதனால சிறப்பு. ஏன்னா நம்ம பகுதி வந்து எல்லாம் தெரிஞ்ச பகுதி. சிறப்பாய்ந்த அண்ணா அவர்கள் அண்ணே மாமா தேவி ஆனந்தன். அது மட்டும் இல்லாமல அதன் அருகாமையிலே நமக்கு உடப்பம்பட்டியை சேர்ந்த அருமை என்ன பெருமாள் ராஜ். பெருமாள் ராஜன் அன்பு சகோதரர், பாசத்துக்குரிய சகோதரர் பெருமாள் ராஜன் பிறந்த ஊரும் பக்கத்துல, அன்பு தம்பி கார்த்திக் ராஜா பிறந்த ஊரும் பக்கத்துல, எல்லாம் பக்கத்துல இருக்கும் பொழுது அப்புறம் அறிவாற்றலுக்கு சொல்லியா கொடுக்கணும். முருகப்பெருமான் எதுக்காக தோற்றுக்கப்பட்டார்? சிவனுடைய நெற்றிகளில் இருந்து 6
முருகனுக்கும் சூரபதமனுக்கும் சண்டை. அதுக்காக தான் தோல்விக்கப்பட்டாரு. இப்ப முருகனுக்கு சூரபதமனுக்கு எங்க சண்டை நடந்துச்சு? ஒரே ஒரு கேள்விதான். திருச்செந்தூர். சரியா தெரியுமா? இதுதான் திருச்செந்தூர். அதுதான் சுருக்கி செந்தூர்னு சொல்லுவோம். திருச்செந்தூர். திருச்செந்தூர் தான் சண்டையா? நிஜமாவா? நிஜமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. உண்மை தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. என்ன காரணம்னா, இப்ப சூரசம்ஹார விழா ஆண்டுக்கு ஒரு முறை திருச்செந்தூர்ல நடக்குது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், திருச்செந்தூர்ல 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு, அதனாலதான் திருச்செந்தூர்ல சூரசம்ஹார விழா நடத்துறாங்கன்னு நாம சொல்றோம். ஆனா உண்மையில 2 பேருக்கும் சண்டை திருச்செந்தூர்ல நடக்கல. இல்ல, அதுவும் இல்ல. அப்போ திருச்செந்தூர்ல 2 பேருக்கும் சண்டை நடக்கலன்னா வேற எங்க நடந்துச்சு? இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த அறிவாற்றல் பொருந்திய ஒருத்தர் உள்ள இருந்து வருவாரு. ஆமா, அவர்கிட்ட ஒப்புமா அந்த கேள்வியை ஈபிகோ 340 செக்ஷன் படி நான் சொல்வது என்னவென்றால், இந்த பதிலினை சண்டை எங்கே நடந்துச்சு? முருகனுக்கு மொத்தம் எத்தனை மைல்? முருகனுக்கு மொத்தம் எத்தனை மைல்? அது மயில் வாகனத்துல முருக பெருமான் வர்றாரு. முருகனுக்கு எத்தனை மைல்? பக்கத்துல தான் ஒரு 3-4 மைல் நம்ம நினைக்கிறேன். என்ன ஒரு அது ஆயக்குடியில இருந்து பழனி முருகன் கோயில் போனோம் தான் 4 கிலோமீட்டர் தான். என்ன அது? நான் என்ன பழனிக்கு பாத யாத்திரையா போறேன்? ஆமா, சரி. அண்ணன் சொன்ன மாதிரி முருகனுக்கு 3 மைல். 3 மைல். அந்த 3 மைலும் யாரு யாரு? அப்ப அதையும் அவருடைய அறிவாளி எல்லாம் வெளில வரட்டும். இதெல்லாம் கேட்டு முன்னாடி அந்த உள்ள இருக்காரான்னு பாருங்க. உள்ள இருக்காரா இல்ல பின்னாடியெல்லாம் போயிட்டு வராரு பாப்போம். பேக்க தூக்கிட்டு இது கடத்த அறிவிதாவது இந்த பகுதிக்கு மத்திகளே முருகப்பெருமான சீக்கிரமாக வரணும் என்ற காரணத்தினால் என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? வனத்திலே